ஏஎஸ்ஐய மத்தியில் இருந்து மாநிலத்திற்கும் முழுவதுமாக பணிகளை டீசென்ட்ரலைஸ் பண்ணார். இந்த கீழடியை வைத்து முதலில் இருந்தே இவர்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கீழடி அகழ்வாராய்ச்சி விவகாரத்தில் பிரதமர் மோடி மீது பழி சுமத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கீழ்த்தரமாக அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். அதுக்கு நான் இப்போ ஒரு ட்வீட் போட்டேன். இல்ல 2-3 விஷயத்தை இந்த கீழடி விஷயத்துல நான் ரொம்ப தீவிரமா தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கீழடி எப்பொழுது தொல்லியல் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது, யாரோட ஆட்சியில தீவிரப்படுத்தப்பட்டது? நீங்க யூபிஏ அரசாங்கத்துல காங்கிரஸ் திமுக இருந்தீங்களே, அப்ப தமிழ்நாடுல தொல்லியல் துறைக்கு தொல்லியல் அகழ்வுக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை 55 லட்சம். ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். கீழடி பத்தி, இந்த கீழடியில பல தொன்மையான பொருட்கள் இருக்கிறது என்று தெரிந்து அறிக்கை வந்த பின்பும் ஒரு வருடம் திமுக ஆட்சி இதை பற்றி, காங்கிரஸ் ஆட்சி இதை பத்தி கவலைப்படல. ஒரு வருஷம் நம் நாட்டின் தொன்மை மனதிற்குள் மண்ணிற்குள் புதைந்துதான் கிடந்தது. ஸ்டாலின் அவர்களே, புதைந்துதான் கிடந்தது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா என்ற ஏஎஸ்ஐ நிறுவனத்தை அதிகார மையமாக்கி இன்னும் பரவலாக அதன் படிகளை விரிவுபடுத்தி மாநிலத்திலும் ஏஎஸ்ஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து 55 கோடியை ஒதுக்கி தமிழ்நாட்டில் உள்ள அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் 55 கோடி ஒதுக்குறாங்க. நீங்க 55 லட்சம் தானே ஒதுக்குனீங்க. நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தமிழக தொல்லியலில் என்ன அக்கறை காட்டினீர்கள்? இன்று கீழடி தமிழின் தொன்மையை உலக அரங்கிற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களால தான். ஏனென்றால் அந்த ஏஎஸ்ஐல பல திட்டங்களையும் பல வழிமுறைகளையும் கொண்டு வந்தார். இன்னும் சொன்ன போனா டீசென்ட்ரலைஸ் பண்ணாரு. இந்த ஏஎஸ்ஐய மத்தியில் இருந்து மாநிலத்திற்கும் முழுவதுமாக பணிகளை டீசென்ட்ரலைஸ் பண்ணார். இந்த கீழடியை வைத்து முதலில் இருந்தே இவர்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டார், 26 அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அந்த அதிகாரி மட்டும் மாற்றம் செய்யப்பட்டார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் நானும் நேரடியாக கீழடிக்கு சென்றோம். தமிழக அமைச்சர்கள் கூட இப்ப யாரும் வரல. இன்னைக்கு கீழடி இந்த தொன்மை வாய்ந்த இந்த அகழ்வாராய்ச்சி பாஜகவிற்கு பெயர் வாங்கி தந்துவிடக் கூடாது என்பதற்காக கீழடி 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 என்று உள்ளடி இல்லாத ஒரு கீழடியை இவர்கள் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.